நான் அனாதைதான். ஆனா அதெல்லாம் இந்த குடும்பத்தை பாக்குறதுக்கு முன்னாடி, இவங்க என் வாழ்க்கையில வரத்துக்கு முன்னாடி எனக்காக இந்த வீடு வாசல் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வராங்களே. இனிமே இவங்கதான் என் குடும்பம். இனி எல்லாமே எனக்கு இவங்கதான். நான் எந்த குடும்பத்தை சிதைச்சு நடு தெருவுல நிக்க வைப்பேன்னு நீ சொன்னியோ, அதே குடும்பம் சிதையாம ஒன்னா கூட்டு குடும்பமா வாழ்ந்து காட்டுவோம். இவங்களுக்கு எந்த தீங்கு வந்தாலும் எந்த ஆபத்து வந்தாலும் அது என்ன தாண்டிதான் இவங்களுக்கு வரும். இனிமே இந்த குடும்பம் அண்ணாமலை குடும்பம். லக்ஸ், எல்லாம் எடுத்து வச்சாச்சா? எதுவும் மறந்துடலையே? எல்லாம் எடுத்து வச்சாச்சு மேடம். என்ன ஆச்சு? இன்னும் யாருமே வரலையா? இல்ல மேடம். என்னங்க? ரெடிமா, இது வந்துட்டே இருக்கேன். என்னங்க நீங்க மட்டும் தனியா வரீங்க? தம்பி சுந்தரராஜன் எங்க? சுந்தரராஜா, அண்ணி, நான் ரெடி. ஆமா, என்ன நீங்க மட்டும் இருக்கீங்க? பசங்களா இங்க? சொன்னா கேளு பூஜா. உங்க அண்ணாமலை சித்தி என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்ற. நீ என்னடானா சந்தோஷமா குடும்பத்தோட கோவிலுக்கு கிளம்புற? பூஜா, புரிஞ்சுக்கோ. இப்ப இந்த நிலைமையில என்னால இதை பத்தி பேச முடியாது. நேரம் பார்த்து நானே சித்திக்கிட்ட பேசி உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிறேன். கௌதம், இப்ப நான் போகணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்க. என்ன? பை பை பை. கௌதம், பவித்ரா, பவித்ரா. மா வந்துட்டேம்மா. 2 minutes மா. என்னம்மா நீ மட்டும் வர? மாப்பிள்ளை எங்க? என்னங்க என்னங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, அம்மா கூப்பிடுறாங்க. வரேன் வரேன். இந்த வீட்ல ஒரு தம்மு கூட நிம்மதி அடிக்க முடியல. அம்மா கூப்பிடுறாங்க, ஆயா கூப்பிடுறாங்க. அருவி, இதோ வரேன் பெரியம்மா. வாமா. உங்க கார்ல போதை பொருள் இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. செக் பண்ணு. என்ன சொல்றீங்க சார்? உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நானும் காருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம தான் பேசிட்டு இருக்கேன். தேடி பாத்துடலாமா? சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? என்ன? வாட் இஸ் ஹேப்பனிங்? செக் பண்ணா தெரியும். கான்ஸ்டபிள் போய் செக் பண்ணுங்க. போங்க சார். ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் விடுங்களேன். ஓ, இம்பார்ட்டன்ட் விஷயமா? நாங்களும் இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்கு தான் வந்திருக்கோம். புரியுதா சார்? அது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தானே? எதுவுமே இல்லைன்னா நீங்க போயிட்டே இருக்கலாம். என்ன?
அண்ணாமலை குடும்பம். என்ன தண்டபாணி திகச்சு போய் நிக்கிற? உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கேனா அது உன்னாலதான். நம்ம வாழ்க்கையில தடைகளை உடைக்கதான் நாம உயர்வோன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா உன் தடைகளை உடைச்சிதான் நான் இந்த இடத்துல நிக்கிறேன். நீ இப்படி உடைஞ்சு போய் நிக்கிற. ஒரு வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டியா? ஐயா உங்க சட்டை வாங்கிக்கோங்க. யோ பூசாரி, மரியாதை ஒண்ணும் நீ அடிச்சு புடுங்குற சொத்து மாதிரி இல்ல. அது உண்மைக்கும் உழைப்புக்கும் கிடைக்கிற அங்கீகாரம். உனக்கு அதெல்லாம் கிடைக்காது. ஏய்!